ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல் வில்லேஜ் லைஃப் ஸ்டைல். நீங்கள் இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கை வச்சு ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு குக்கரில் 3 உருளைக்கிழங்கு எடுத்து தண்ணி ஊற்றி 3 விசில் வர வரைக்கும் வச்சுக்கலாம். இது விசில் வரட்டும். நம்ம அதுக்குள்ளே பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணலாம். பிரெட் க்ரம்ஸ்க்கு நான் ஒரு 3 பிரெட் எடுத்திருக்கேன். அதை வந்து மிக்ஸி ஜாரில் குட்டி குட்டி பீஸாக போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் சேர்த்து அதில் தண்ணி ஊற்றி ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது ஓரமாக வச்சுட்டு நம்ம 2 பெரிய வெங்காயம், 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி தழை. நம்ம பாயில் பண்ண உருளைக்கிழங்கை இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி இதெல்லாமே சேர்த்துட்டு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மசாலா எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு மசாலா பிசைஞ்சு எடுத்துட்டு இந்த மாதிரி ரோலாக மசாலாவை வந்து உருட்டி எடுத்துக்கலாம். நான் இப்போ எல்லாமே இந்த மாதிரி ரோலாக உருட்டி எடுத்துட்டேன். இந்த ரோல் எல்லாத்தையும் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸில் போட்டு டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸ்லையும் போட்டு நல்லா எல்லா பக்கமும் பிரெட் க்ரம்ஸ் வந்து செட் ஆகிற மாதிரி நம்ம வந்து உருட்டி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு எல்லா பக்கமும் கோட் ஆகிருக்கணும். இது மாதிரி நான் எல்லாரோட ரோல்ஸையும் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ரோல்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பேனில் ஆயில் விட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ரோல்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ண உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 5 to 8 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். நல்லா ப்ரௌனிஷாக வந்துடும். திருப்பி ரோல்ஸை வந்து திருப்பி விட்டுக்கோங்க. ஒரே பக்கமாக இருந்தால் கீழே வந்து அடி பிடிச்ச மாதிரி ஆயிரும். இப்போ நல்லா ப்ரௌனிஷாக வந்துருச்சு. இந்தளவுக்கு ப்ரௌனிஷாக வந்தால் போதும். நம்ம இதை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாக, வெளியில் ரொம்ப கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் நம்மளோட பொட்டேட்டோ ரோல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.